செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மானூர் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னே சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்ற கார் எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சதாம் இணைந்திருக்கிறார். சதாம், விபத்து குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மானூர் பகுதியில் உள்ள இந்த சாலையில் தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்துக்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சியில் தான் தற்போது நம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எர்ணாகுளம் மாவட்டத்தில் சேர்ந்த அந்த கார் ஓட்டுநர், காரில் பயணம் செய்த சபீர் ஸ்ரீகாயத்துடன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட எடப்பாள் பகுதியில் அமைந்துள்ள இந்த மானூர் தேசிய சாலையில் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் கார் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. திடீரென அந்த தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேராக மோதி விபத்துக்குள்ளானது. காரில் இருந்த எர்ணாகுளம் மாவட்டம் மூவாட்டுபவலா பகுதியைச் சேர்ந்த சபீர் என்பவர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் அக்கம் பக்கத்துடன் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் காரின் உள்ளே சோதனை செய்தபோது ஒரு மது பாட்டில்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் விபத்தானால் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு இதனால் அங்கு பெரும் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளானது. விவரங்களுக்கு நன்றி சதா.